கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டத்தில் அமைந்துள்ள கோயில் நகரமான தர்மஸ்தலாவில் 800 ஆண்டுகள் பழமையான மஞ்சுநாதர் கோயில் உள்ளது. இது மிகவும் பிரபலமான கோயில் என்பதால் அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் முதல் சாதாரண பக்தர்கள் வரை நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர். தலைமுறையாக ஜெயின் ஹெக்டே குடும்பத்தினரால் இந்த கோயில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் நடந்த கொடூரம் குறித்து முன்னாள் பணியாளர் ஒருவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசில் புகார் அளித்தது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 1995 முதல் 2014 வரை இந்த கோயிலில் அவர் வேலை செய்த போது பல பெண்களின் உடல்களை புதைக்க கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறினார். இது அங்கு மாநிலம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட நபர் சொன்ன இடங்களில் விசாரணை குழு ஆய்வு செய்து வருகிறது. இதற்கிடையே நேற்றைய தினம் தர்மஸ்தலா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நேத்ராவதி ஆற்றுத்துறைக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் சோதனை 6வது நாளாக நடைபெற்றது. புகார்களளித்த தூய்மை பணியாளர் அடையாளம் காட்டிய 11வது இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் மேற்பரப்பிலேயே எலும்புக்கூடு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக சிறப்பு புலனாய்வு குழு வட்டாரங்கள் தெரிவித்தன. அதில் மண்டை ஓடு மற்றும் முதுகுத்தண்டு எலும்புகள் உட்பட சுமார் 100 எலும்பு துண்டுகள் மீட்கப்பட்டன. அவை 2 வெவ்வேறு நபர்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஒரு நீண்ட முதுகுத்தண்டு எலும்பும் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் அதுவும் இப்போது ஆய்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. அதே இடத்தில் ஒரு மரத்தில் 6 அடி உயரத்தில் ஒரு புடவையும் கண்டுபிடிக்கப்பட்டது. காலை 11:30 மணிக்கு சம்பவ இடத்திற்கு ஆய்வுக்கு சென்ற சிறப்பு குழுவினர் மாலை 6:15 மணி வரை தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அங்கு கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு பாகங்களை 3 பக்கெட்டுகள் மற்றும் 2 PVC குழாய்களில் அடைத்து ஆய்வுக்கு எடுத்துச் சென்றுள்ளனர். தூய்மை பணியாளர் குறிப்பிட்ட 13 இடங்களில் இதுவரை 10 இடங்கள் தோண்டப்பட்டுள்ளன. திங்கட்கிழமை 11வது இடத்தில் ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் திடீரென அந்த நபர் வேறு இடத்தில் தோண்டுமாறு சொன்னதால் கடைசி நேரத்தில் அது மாற்றப்பட்டது. இந்த தேடுதல் பணியில் சுமார் 20 தொழிலாளர்கள் பயன்படுத்தப்பட்டனர். சிறிய மண் அள்ளும் இயந்திரம் கொண்டு வரப்பட்டாலும் வனப்பகுதி என்பதால் அது பயன்படுத்தப்படவில்லை. அதிகாரிகள் குழுவோடு 2 மூட்டை உப்பு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் பாதுகாப்பிற்காக விசாரணை அதிகாரிகள் 4 கமாண்டோக்களை நியமித்திருந்தனர். புத்தூர் உதவி ஆணையர் ஸ்டெல்லா வர்கீஸ் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஜிதேந்திரகுமார் தயாமா ஆகியோர் சம்பவ இடத்தில் இருந்தனர். முன்னதாக ஜூலை 31ஆம் தேதி சாட்சியால் அடையாளம் காட்டப்பட்ட 6வது இடத்தில் ஓர் ஆணின் எலும்புக்கூடு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது. எனினும் அதற்கு முன்பு தோண்டப்பட்ட மற்ற 9 இடங்களில் மனித எச்சங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த சில நாட்களுக்கு முன்பு தர்மஸ்தலா கிராமத்தில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு முன்பு 13 முதல் 15 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்தது தொடர்பாக ஜெயந்த் டி என்பவர் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பிரேத பரிசோதனை இல்லாமல் அச்சிறுமியின் உடல் புதைக்கப்பட்டதாகவும் அப்போது முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படவில்லை என்றும் ஜெயந்த் தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இச்சிலம்பாடியைச் சேர்ந்த ஜெயந்த் பெல்தங்கடியில் உள்ள சிறப்பு விசாரணை குழு அலுவலகத்தை அணுகி சம்பவம் குறித்த தகவல்களை தெரிவித்தார். புகாரை ஆய்வு செய்த புலனாய்வு அதிகாரிகள் தர்மஸ்தலா காவல்துறையில் முறையான புகார் பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினர். இந்த புகார் திங்கட்கிழமை பெறப்பட்டதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என தட்சிண கன்னடா காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் அருண் தெரிவித்திருந்தார். அது குறித்து ஜெயந்த், நான் சட்டத்தை மதிக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சிறுமியின் உடல் புதைக்கப்பட்டதை நேரில் பார்த்த 5 பேர் விசாரணைக்கு சாட்சியம் அளிக்க தயாராக உள்ளனர். எனது புகார் எந்த தனி நபர் அல்லது கோயிலுக்கு எதிரானது அல்ல. அப்போதைய காவல் அதிகாரிகள் தவறு செய்தார்கள் என்பதையும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமே நோக்கம் என்று கூறியிருந்தார். தர்மஸ்தலா விவகாரம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சூழலில்
தற்போது அங்கு 100 மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இந்த வழக்கை இன்னும் சூடுபிடிக்க வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.